ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு அனிமேஷன் மூவியாக இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஸ்பெல் பவுண்டு படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோயினோட பேர் தான் எலியன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளவரசியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே ராஜா அண்ட் ராணியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ரெண்டு பேருமே ஒரு சாபத்தால் மான்ஸ்டர்ஸாக மாறிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களை பழைய நிலைமைக்கு மாற்றுறதுக்காக நம்ம ஹீரோயின் எலியன் எந்த மாதிரியான முயற்சியெல்லாம் எடுத்தாங்க, கடைசியில் நம்ம ஹீரோயினுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே பழைய மாதிரி மாறினாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒன்லைன் ஸ்டோரியாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா படத்தை பாருங்கள், சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் இருந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. லிப்சிங்கோட ப்ராப்பராக தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்டு படத்துடைய அனிமேஷன் ஒர்க்குமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்லாம் விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் செம்ம ஸ்டன்னிங்காகவே காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் நிறைய ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு விஷுவல் வைஸ் பிரம்மாண்டமாக நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 1.5 மணி நேரத்தில் நீட்டாக இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படம் ஓவராலாக 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுது. இதில் கிரெடிட்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 35 நிமிஷம் தான் இந்த படம் வந்து ஓடுது. ஸோ படத்தை இவங்க சின்னதாக கிறிஸ்பாக நல்லாவே எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக்கல் கேட்டகிரியான ஒரு படம். படத்தில் நிறைய சாங்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில சாங்ஸ்லாம் கேட்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் படத்தில் வர சாங்ஸ்லாம் நல்லா இருந்தால் கூட அடிக்கடி படத்தில் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே அது நமக்கு கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் டீசெண்டாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்லாம் இங்கே நான் சொல்ல மாட்டேன். படம் பார்க்குற மாதிரி டீசெண்டாக நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் இங்கே நான் சொல்லுவேன். படத்தில் அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த படத்தை உங்கள் வீட்டில் குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டு காமிங்க. அவங்க இந்த படத்தை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான சூப்பரான ஒரு அனிமேஷன் ஃபேண்டசி காமெடி மூவி. பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.